சேவல் கட்டு. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான சேவல் சண்டையை அரசு அனுமதியுடன் நடத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? சாதாரண சேவல் சண்டை தானேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காக்காரன் தன்னோட மரபணு மாற்றப்பட்ட கோழி இறைச்சியை விற்கிறதுக்காக இந்தியா வரான். அப்படி இந்தியா வரவனுக்கு இங்க கறியை விற்க முடியல. ஏன்னு கேட்டா இங்க மக்கள்கிட்ட போதிய அளவு கறி இருக்கு. இன்னும் சொல்ல போனா போதிய அளவு கோழிகள் இருக்கு. அப்படி கோழி வளர்ப்பை குறைச்சாதான் இவங்களுக்கு கல்லை கட்ட முடியும். அதுக்காக அனிமல் குரியல்டி ஆக்டுங்கிற பேர்ல சேவல் சண்டையை தடை செய்யறாங்க. இப்படி சேவல் சண்டையை தடை செய்யும் போது சேவல் வளர்ப்பு குறையுது, கோழி வளர்ப்பும் குறையுது, குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு முட்டையும் இல்லாம போகுது. இப்படி இங்க டிமாண்டை உருவாக்கி உள்ளூர் முதலாளி வச்சு இங்க மரபணு மாற்றப்பட்ட கோழியை சந்தைப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் நாட்டுக்கோழி எண்ணிக்கை குறையுது, அதோட விலை கூடுது. இன்னொரு பக்கம் பிராய்லர் கோழி எண்ணிக்கை அதிகமாகுது, அதோட விலை குறையுது. விலை குறைவா இருக்கங்காட்டி மக்கள் பிராய்லர் கோழியும் பிராய்லர் முட்டையும் சாப்பிட்டு பழகிட்டாங்க. இதோட விளைவா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது. அதனால குழந்தை பிறக்கிறதே கேள்விக்குரிய மாதிரி.